அகத்திக்கீரை. வாரத்திற்கு ஒரு முறை அகத்திக்கீரையை சாப்பிட்டால் என்ன நடக்கும்? சித்தர்கள் போற்றும் அகத்திக்கீரையின் நன்மைகளும் அதை சமைக்கும் முறையும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சாதாரண கீரை இல்லைங்க. சித்த மருத்துவத்தில் அகத்தை சுத்தம் செய்யும் கீரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அகத்திக்கீரையை பற்றி தான் பார்க்க போறோம். வாரத்துல ஒரு நாள் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி வாங்க பார்க்கலாம். அகத்திக்கீரையில் முக்கிய நன்மைகள் இருக்கிறது. வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண்ணை குணமாக்கும். காரமான உணவுகளால் ஏற்படும் அல்சர் மற்றும் நாக்கில் ஏற்படும் புண்களை குணமாக்க இது ஒரு சிறந்த மருந்து. உடல் சூடு தணியும். வெயில் காலம் அல்லது வேலை பளுவினால் ஏற்படும் உடல் சூட்டை தணித்து உடம்பை குளிர்ச்சியாக வைக்கும். உடல் சுத்தம் மற்றும் மலச்சிக்கலை தீர்க்கும். இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். எலும்புகள் மற்றும் பற்கள் பலம் பெறும். இதில் அதிகப்படியான கால்சியம் மற்றும் வைட்டமின் ஏ உள்ளதால் எலும்புகளும் கண்களும் பற்களும் மிகவும் நல்லது. மன அழுத்தம் குறையும். சித்த மருத்துவத்தின்படி இது பித்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. இதை எப்படி சமைக்க வேண்டும் என்றால், அகத்திக்கீரை லேசான கசப்புத்தன்மை கொண்டது. அதனால் சமைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் துருவல் அல்லது பாசி பருப்பு சேர்த்து சமைச்சா கசப்புத்தன்மை தெரியாது. குழந்தைகளும் பெரியவர்களும் நன்றாக விரும்பி சாப்பிடுவார்கள். அதில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால், அகத்திக்கீரையை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. மாதத்திற்கு 2 முறை அல்லது வாரத்திற்கு 1 முறை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஒருவேளை நாம் ஏதாவது மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் இந்த கீரையை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இது மருந்தின் வீரியத்தை முறித்துவிடும். புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்துதல், குட்கா, புகையிலை போன்ற பழக்கத்தில் உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து வர இந்த பழக்கத்திலிருந்து எளிதாக விடுபடலாம். அது நம் மூளையை மறக்க செய்து அந்த பழக்கம் நம்மளால் கைவிடப்படும். இக்கீரையில் வாயுத்தன்மை இருப்பதால் சமைக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக் கொள்வது முற்றிலும் வாயுவை வெளியேற்றிவிடும். கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் முக்கியமாக பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. இந்த கீரையை சமைத்து சாப்பிட்ட பின்னர் செரிமானம் மெதுவாகத்தான் இருக்கும். எனவே குழந்தைகள், பெரியவர்கள் மதிய உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. முடிந்தவரை இரவு நேரங்களில் தவிர்க்க வேண்டும். வாரத்தில் 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். முதிர் வயதிலும் எலும்பு உறுதியாக இருக்கும். தேமல் மற்றும் சொரியாசிஸ் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த கீரையை மை போல அரைத்து தேமல் மற்றும் சொரியாசிஸ் உள்ள இடத்தில் தடவி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிவிடும். வாய்ப்புண் குறையும். பித்தம், உடல் சூடு, மூளை சம்பந்தமான பகுதிகளில் கோளாறுகள் ஏற்பட்டிருந்தால் அறிவு ஆற்றல் மற்றும் ஞாபக குறைவு ஆகியவற்றிற்கு நல்ல மருந்து. இவற்றை சரி செய்ய அடிக்கடி உணவில் சாப்பிட்டு வந்தால் இப்பிரச்சனைகளிலிருந்து பூரணமாக நாம் குணமடையலாம். அகத்திக்கீரையின் பூக்களை கண்களில் வைத்து சிறு துணி வைத்து கட்டி கொண்டால் கண் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கி நல்ல தெளிவான பார்வை கிடைக்கும். மேலும் காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் இயல்புடைய அகத்திக்கீரையை உடல் புண், தொண்டை புண் மற்றும் தொண்டை வலி உள்ள மக்கள் பச்சையாக மென்று சாற்றை விழுங்கினால் இந்த நோய்கள் பறந்து போகும். இந்த அற்புத கீரையை நெய் மற்றும் சின்ன பெருங்காயத்துடன் சேர்த்து கூட்டாகவோ பொரியலாகவோ வைத்து நீங்கள் சாப்பிட முயற்சி செய்யுங்கள். மிகவும் நல்லது. உடலுக்கு பல ஆரோக்கியமான நன்மைகளை தரும் இந்த அகத்திக்கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. இது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். அகத்திக்கீரையை மருந்து உண்ணும் காலத்தில் சாப்பிடக்கூடாது. இது வாதத்தை சரி செய்யும்.
மலமிளக்கியாகவும் செயல்படும். வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அழிக்கும். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான அகத்திக்கீரையை நம் உணவில் சேர்த்து கொள்வது ஆரோக்கியமான உடல் நலத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.